ஏக்கா சுசிலாக்கா வீட்ல இருக்கேளா எப்படி? என்னது சுசீலாக்காவா? எங்க அத்தையை யாரு கூப்பிடுறது? எனக்கு தெரியாம எங்க மாமியாருக்கு தம்பி யாராவது இருக்காவளா? சுசிலாக்கா சுசிலாக்கா அட நம்ம துணிக்கார அண்ணாச்சி. என்னே வாங்க. உங்க அத்தை இருக்காவளாமா? ஆமாண்ணே எங்க அத்தை இருக்காங்க. ஆமா துணியெல்லாம் கொண்டுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஆமாமோ உங்க மாமியார் தான் புது பட்டு சரியெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னவ பத்துக்க. ஆஹா பட்டு சாரியா? ஒருவேளை எங்க மாமியாரு எனக்கு பொங்கலுக்காக எடுத்து தர போறாவளோ என்னவோ, அதுக்காக தான் வர சொல்லிருப்பாங்க. ஆமாக்கா நீங்க சொன்ன மாதிரி பட்டு சரியெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். சரிக்கா. ஆஹா நமக்கு இன்னைக்கு அடிக்குது லக்கி பிரைஸ். பொங்கலுக்காக எங்க மாமியார் எனக்கு புது பட்டு சாரி வாங்கி தர போறாவோ. பரவாயில்லக்கா, கீழே இங்க உட்கார்ந்தாதான் பட்டு சாரி எல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்ட முடியும். ஆமாக்கா நிறைய கலர் கலரா எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பட்டு சாரி பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. ஏக்கா பட்டு சாரியை பாருங்க, நிறைய கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நல்ல கலர் கலரான பட்டு எல்லாம் இருக்கு. எல்லா கலர் பட்டு சாரியும் நல்லா இருக்கா? எந்த கலர் எடுக்கணும்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க. மர்மலா இதுல எந்த கலர் பட்டு சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இது எனக்கு நீல கலர்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு இல்ல மர்மலா, என் மவ மேனகாவுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? நீ அத பார்த்து சொல்லு. என்னது அவங்க மகளுக்கா? அப்படின்னா இந்த மாமியார் கிழவி எனக்கு பட்டு சாரி எடுத்து தரதுக்கு இவங்கள வர சொல்லலையா? மகளுக்கு பொங்கலுக்கெல்லாம் எடுத்து தர போறாங்களாம் பட்டு சாரி. எங்க வீட்டுல குத்துக்கல்லாட்டம் நான் ஒருத்தி இருக்கேன், எனக்கு எடுத்து தரணும்னு கொஞ்சமாவது இவங்களுக்கு நினைப்பு இருக்கா? நம்ம சாதாரணமா ஒரு நைட்டி எடுத்தாலே என் மகன் சம்பள பணம் எல்லாத்தையும் இவ வீணடிக்கா, சொத்தெல்லாம் இவ அழிக்கான்னு சொல்லுவாவோ. இப்ப மகளுக்கு மட்டும் பட்டு சாரி எடுக்கிறதுக்கு மட்டும் ரூபாய் இருக்கோ? சொல்லு மர்மலா, இந்த பட்டு சாரியில எந்த கலர் உடுத்தினா என் மவளுக்கு எடுப்பா இருக்கும்னு சொல்லு. சொல்லுதந்தே. மர்மலா இந்த நீல கலர் பட்டு சாரி ரொம்ப நல்லா இருக்குல, நம்ம அவளுக்கு உடுத்தினா ரொம்ப அழகா இருக்குமே. ஆஹா அந்த நீல கலர் சாரி எனக்குலாம் பிடிச்சிருக்கு. மாமியார்கிட்ட எப்படியாவது எதையாவது சொல்லி சமாளிக்கணுமே. இது அதுல வாடாமல்லி கலர் பட்டு சாரி ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு. மர்மலா என் மவளுக்கு வாடாமல்லி பூவே பிடிக்காது பத்துக்க. இது மேனகாவுக்கு வாடாமல்லி பூ தான் பிடிக்காது, ஆனா வாடாமல்லி கலர்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்ன சொல்லியா மர்மலா? வாடாமல்லி பூவே பிடிக்காது, அப்புறம் எப்படி இந்த கலர் மட்டும் அவளுக்கு பிடிக்கும்? இது நான் சொல்லது கேளுங்க. நிறைய நேரம் அவன் நெயில் பாலிஸ் எல்லாம் இந்த மாதிரி வாடாமல்லி கலர்ல தான் வாங்குவா. அதனால இந்த வாடாமல்லி கலர் பட்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் நல்ல எடுப்பா இருக்கும். அப்படியே சொல்லியா மர்மலா? ஆமதே அவளுக்கு என்ன பிடிக்கும் யாது பிடிக்காதுன்னு என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கா. சரி மர்மலா, அப்ப நீ சொன்ன மாதிரி என் மவளுக்கு இந்த வாடாமல்லி கலர் பட்டை எடுக்கேன்னா? சரிங்க தே. தம்பி அந்த வாடாமல்லி கலர் பட்டையை நான் எடுத்துக்கிட்டேன் போ. சரிங்கக்கா எடுத்துக்கிடுங்க, 2000 ரூபாய் தான். அப்பாடா நீல கலர் பட்டு தப்பிச்சிட்டு. அந்த பட்டு எனக்கு தான். சரி மர்மலா, நான் ஊருக்கு கிளம்பணும்ல, இந்த பட்டெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வைக்க என்ன? சரிங்க தே இப்ப எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இந்த பட்டு கலர் ரூபாயை என் மவன் கிட்ட வாங்கிக்க என்ன போ. சரிக்கா. மர்மலா என்ன தே? உனக்கு காட்டன் சாரி 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும்ல, அந்த மாதிரி சாரி வேணும்னா வாங்கிக்க என்ன? நீயும் வீட்ல இருக்க பத்தியா, உனக்கு ஒரு சேலை எடுத்து தரணும்ல. ஓஹோ இப்பதான் தெரிஞ்சதோ நானும் இந்த வீட்ல தான் இருக்கேன்னு. இப்ப தம்பி காட்டன் சாரி 200 ரூபாய் 250 ரூபாய் இருக்கும்ல, அந்த மாதிரி சாரி இருந்தா என் மர்மலுக்கு காட்டு போ. சரிங்கக்கா. மர்மலா வேலை அதிகமா இருக்குன்னு நினைக்காத என்ன, பிடிச்ச கலரை பார்த்து எடுத்துக்க. சரிங்க தே. மகளுக்கு 2000 ரூபாய் பட்டு சாரியா, எனக்கு 250 ரூபாய் காட்டன் சாரியா. அதுலயும் எப்படி சொல்லிட்டு வர்றாவோ, விலை அதிகம்னு நினைக்காதையாம். எத்தனை துணி எடுத்தாலும் என் புருஷன் தானே ரூபா கொடுக்க போறாரு. எனக்கு தெரியும் பட்டு எடுக்கணுமா இல்லன்னா 200 ரூபாய்க்கு காட்டன் சாரி எடுக்கணுமான்னு. ஏமா உனக்கு காட்டன் சாரில என்ன கலர்லாம் வேணுமோ? அண்ணாச்சி எனக்கு காட்டன் சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல பட்டு சாரி, அதுதான் எனக்கு வேணும். உங்க மாமியார் உனக்கு காட்டன் சாரி இல்லாம காட்ட சொன்னாவோ? எங்க மாமியாரு 1000 சொல்லுவாவோ, எனக்கு பிடிச்ச சாரியை தான் நான் வாங்க முடியும். இந்த ப்ளூ கலர் பட்டு சாரி 2000 ரூபாய்ல? ஆமா இந்த சாரிக்கு ரூபாயும் என் புருஷன் கிட்டே நீங்க வாங்கிக்கிடுங்க. மாமியார் ஒரு சாரியை வாங்க சொன்னா மருமக ஒரு சாரியை வாங்குதாவோ? சரி யாரு என்ன சாரியையும் வாங்கிட்டு போட்டும், நமக்கு இன்னைக்கு 4000 ரூபாய் வியாபாரம் நடந்துச்சு, அதுவே சந்தோஷம். எப்பாடா எனக்கு பிடிச்ச ப்ளூ கலர் பட்டு சாரி என் கைக்கு வந்துட்டு. இந்த வருஷ பொங்கலை சூப்பரா கொண்டாடிட வேண்டியதான். சின்ன பொண்ணு அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க பாரு, நீ எங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? இதோ பாருங்க. சின்ன பொண்ணு ட்ரெயினுக்கு நேரம் ஆயிட்டு, சீக்கிரமா வா. என்ன சின்ன பொண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அம்மா கரெக்டான நேரத்துக்கு போய் ட்ரெயினை பிடிக்கணும்ல. எங்க அத்தையோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இருந்தாலும் அத்தையோட பொருள் இங்க வேற ஏதாவது இருக்கான்னு தாங்க பாத்துக்கிட்டு இருந்தேன். என்னது எங்க அம்மாவோட எல்லா பொருளையும் எடுத்து வச்சிருக்கியா? எங்க எல்லா பொருளும்னா அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டோமான்னு பாத்துக்கிட்டு இருந்தேங்க. சரி சரி. எங்க அத்தைக்கு டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் தானங்க? ஆமா சின்ன பொண்ணு, கடைசி நேரத்துல எப்படியோ அலைஞ்சு தெரிஞ்சாவது டிக்கெட் எடுத்துட்டோம்ல. அப்பாடா. என்ன மர்மலா மனசுக்குள்ள எதையோ பேசிட்டு இருக்க? அது
அது ஒண்ணுமில்லதே, நீங்க ட்ரெயின்ல பத்திரமா போயிட்டு வரணும்ல, அதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். பாத்தியாமா என் பொண்டாட்டி உமல எவ்வளவு பாசமா இருக்கான்னு. நீங்க ஊருக்கு போறத நினைச்சதான் தே எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சின்ன பொண்ணு கவலைப்படாத, எங்க அம்மா ஒரு வாரத்துல என் தங்கச்சி வீட்டுல இருந்து இங்க வந்துருவா. ஒரு வாரம்னு சாதாரணமா சொல்லிட்டீங்களே, 7 நாளுங்க. அத்தைய நான் 7 நாள் பிரிஞ்சு இருக்கணும், அதாங்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சின்ன பொண்ணு நீ இப்படி வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியாத. பேசாம உனக்கும் ஒரு டிக்கெட் வாங்கி தரேன், நீ எங்க அம்மா கூட என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வாயா. ஆஹா, ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோமோ? இல்லங்க பரவாயில்ல, ஒரு வாரம் தானே, அத்தை இப்படி திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல. அத்தைக்கும் மேனகாவுக்கும் பேசுறதுக்கு 1008 விஷயம் இருக்கும். இதுல நான் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுலங்க, அதனால அவங்க தாராளமா போயிட்டு வரட்டுங்க. என் மருமக என்ன எப்படி எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கா. இப்படியாப்பட்ட மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி மருமகளே, பத்திரமா இருந்துக்க, நான் போயிட்டு வரேன்னா. சரிங்க தீ, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏமா கிளம்புவோமா? சரி மக்கா, கிளம்புவோம். அப்பாடா, ஒரு வாரம் 7 நாட்கள் 7 டேஸ் 7 டேஸ் நான் ஜாலியா இருக்க போறேன். காலையில சீக்கிரமா எந்திரிக்காண்டா, சாப்பாடு செய்யாண்டா, எப்பப்ப எதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுதோ அதையெல்லாம் நான் கடையில ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவேன். என் புருஷ கூட கன்னியாகுமரி பீச்சுக்கு போவேன், ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவேன், சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். டண்டனக்கா டண்டனக்கா, எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க, மாமியார் ஊருக்கு போயிட்டாங்க. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்கன்னு கவலையில இருப்பான்னு பார்த்தா இப்படி டான்ஸ் ஆடிட்டு கிடக்கா.